வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசிய மறந்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட வசிய மருந்தை வாங்கி பலன் அடைஞ்சிருக்காங்க. தெரியாத நபர்கள் வசிய மருந்து வேணால் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வசிய மருந்தை சாப்பிட்றதால எப்படி விரும்பியவரை வசியம் செய்ய முடியும் அப்படிங்கிற ரகசியத்தையும், இந்த மருந்தை நீங்களே எப்படி பண்ணலாங்கிற விஷயத்தையும் தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே நம்ம கொடுக்கறது எல்லாமே கருமுறையிலையும் இருக்குது, மூலிகை முறையிலையும் இருக்குது. சரிங்களா? கருமுறைங்கிறது வேகம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? கருமுறைனா ஒரு 11 நாள் 12 நாளே கருமுறை மருந்துக்கு தெரியும். இதே மூலிகை முறை, மூலிகையில் நம்ம செஞ்ச வசிய மருந்து அப்படின்னா ஒரு 21 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே விரும்பியவரை அடையலாம். இந்த 2 கருமுறையிலையும் சரி, மூலிகை முறையிலையும் சரி, இந்த 2 இதுலேயும் நான் உத்தரவாதம் கொடுத்து பண்ணித்தர முடியும். எதனால் அப்படின்னா, அந்த அளவுக்கு மூலிகைகளை எடுத்து பண்ணுறதுலையும், மந்திர உருவு கொடுத்து மோகினியை வச்சு ஆவகனம் பண்ணி அடிக்கிறதுலையும் ரொம்ப பவராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மருந்தை ஒரு நபர்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு உடம்பு வாகை பொறுத்து அமையும். பொதுவாகவே வசிய மருந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிராணசக்தி அதிகமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வ சக்தி அதிகமாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐவகை மலம் எடுக்கணும். உங்கள் உடம்புல இருந்து ஐவகை மலம் எடுக்கணும். வீடியோ பதிவில் சொல்ல சங்கட்டமாக இருக்கும். தனிப்பட்ட நபர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம், என்னன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? சில நபர்கள் அந்த உதிரத்தில் கலந்து கொடுத்தா போதும். சில நபர்களுக்கு அந்த யூரினில் கலந்து கொடுத்தா போதும். இதே ஐவகை மலம் அப்படின்னா ரொம்ப படுபயங்கரமாக போய் தாக்கிட்டு வரும். சரிங்களா? அவங்க உடம்பு ரத்தத்தில் கலக்கும். யாரை நீங்கள் டார்கெட் பண்ணி இந்த வசிய மருந்தை கொடுக்குறீங்களோ அவங்க உடம்புல ரத்தத்தில் கலந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் கதி அப்படின்னு கிடப்பாங்க. பொதுவாகவே வசியம் பண்ணுறதுக்கு இப்போ மாந்திரிகத்தில் நான் ஒரு மந்திரம் மூலியமாக ஒரு தனிப்பட்ட நபரை, அந்த ஆன்மாவை உங்களோட ஐக்கியமாகி வசியமாக்க வைக்கிறேன் அப்படின்னா, ஜாதக ரீதியாக சுக்கிரன் நீச்சம் ஆனால் மட்டும்தான் வசியங்கிறது பலிதமாகும். சரிங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் வசிய மருந்திற்கு அப்படி கணக்கு கிடையாது. சரிங்களா? நீங்கள் கொடுத்து அவங்க உடம்புல ஏறினாவே இந்த வசிய மருந்துங்கிறது 100% பலன் தரும். இந்த வசிய மருந்து நான் மூலிகை முறையில் சொல்கிறேன். இது எளிமையாக இருக்கும். இதற்கு தொட்டால் சினுங்கி மூலிகையோட வேர். சரிங்களா? தொட்டால் சினுங்கி மூலிகையோட வேர், குப்பை மேனி வேர், வெள்ளை விஷ்ணுகாந்தி வேர், தாமரை. சரிங்களா? தாமரையோட இதழ், புல்லாமணக்கு, இந்த வேரெல்லாம் எடுத்து நீங்கள் நிழலில் காய வைங்க. சரிங்களா? பௌர்ணமி நாளில் எடுத்து நிழலில் காய வச்சு இது எல்லாம் பொடி பண்ணி எந்த மோகினி மந்திரங்கள் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இந்த உருதான் அப்படின்னு கிடையாது. ஒரு மோகினியை தாராளமாக ஒரு மோகினி சித்து எடுத்து, இப்போ நம்ம மோகினி சித்து எடுத்திருக்கோம், ஒரு கொடுத்தா வேலை செய்யும். இதே புது நபர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா மந்திர உருவை அதிகமாக ஏற்றுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மந்திர உருவை அதிகமாக ஏற்றுறீங்களோ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப குயிக்காக அடிச்சுட்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த மூலிகையெல்லாம் பொடி பண்ணி உங்களோட விந்து, யூரின், ரத்தம் இதெல்லாம் நீங்கள் கலந்து புளி கலக்காத சாப்பாட்டில் அவங்களுக்கு கலந்து கொடுக்கணும். சரிங்களா? புளி கலக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா எலுமிச்சங்கனி, அந்த எலுமிச்சம் சாறு அது இருக்கக்கூடாது. இந்த வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சரிங்களா? கறி குழம்புல தாராளமாக கொடுக்கலாம். கருவாட்டு குழம்பு, கோழிக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு இதில் நீங்கள் தாராளமாக கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணலாம். இந்த வசிய மருந்துலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்ககிட்ட எல்லாரும் வாங்குவாங்க. ஆனால் நான் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, அளவு சரியான அளவில் தான் கொடுக்கணும்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாம்பார் சாதம் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, அதில எவ்வளோ உப்பு போடுவீங்க? கொஞ்சமா தானே உப்பு போடுவீங்க. ஒரு தட்ல ஒரு ஆள் சாப்பிடுறான் அப்படின்னா, எவ்வளோ உப்பு போடுவோம்? கொஞ்சமா. அந்த அளவுக்கு தான் வசிய மருந்த குடுக்கணும். இருக்குது, உடனே எனக்கு வசியமாவணும். நெறையா போட்டீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய நபர் வந்து பைத்தியமா திரிவாங்க ரோட்ல. சரியா? கொஞ்சமா போடணும். அப்பதான் வசிய மருந்துங்கிறது நல்லா பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வரும் உடம்புல போய். ரொம்ப போட்டீங்கன்னா, பின்விளைவு குடுக்கும். கரெக்ட்டா அந்த மருந்து டோசேஜ்லயே குடுத்துட்டு வந்தீங்கன்னா, எந்தவித ஆபத்து, எந்தவித சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. 100% துல்லியமா இந்த அ வசிய மருந்துகள் நல்லா வேலை செய்யும். இந்த வசிய மருந்து யாருக்காச்சும் வேணும் அப்டின்னா, நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன மருந்து வேணும் அப்டின்னு கேளுங்க. கருமுறையில செஞ்ச மைனாலும் வாங்கிக்கலாம். மூலிகை முறையில செஞ்ச மைனாலும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த செக்சுவல் ரீதியா பயன்படுத்துற மோகன மைனாலும் வாங்கிக்கலாம். கணவன், மனைவி ஒற்றுமைக்கு ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க.